நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மராத்தியர்கள். மராத்தியரின் தோற்றம் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல மராத்தியர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா பகுதியில வந்து வாழ்ந்தவர்களாக இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம 16ஆம் நூற்றாண்டுல வந்து இவங்களோட தோற்றம் வந்திருக்கும். பீஜப்பூர் சுல்தான் மற்றும் அகமது நகர் சுல்தான் வந்து பணிபுரிஞ்சிருப்பாங்க. இவருடைய போர் முறை வந்து கொரில்லா போர் முறையில் சிறந்தவர்களாக இருந்திருப்பாங்க. இவருடைய தோற்றம் வந்து பக்தி இயக்க தோற்றமா இருந்திருக்கும். அதுல முக்கிய 3 நபர்கள் வந்து ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். இந்த ராம்தாஸ் வந்து யாருன்னு கேட்டா சிவாஜியின் குருவாக இருந்திருப்பாரு. சிவாஜியுடைய பிறப்பை பத்தி பார்ப்போம். சிவாஜி வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா சிவனரி கோட்டையில பிறந்திருப்பாரு. எந்த வருடம்னா 1627. தந்தையின் பெயர் வந்து ஷாஜி பான்சே. இவர் வந்து ஒரு ராணுவ வீரர். அது மட்டும் இல்லாம தாயின் பெயர் வந்து ஜிஜாபாய். ஜிஜாபாய் வந்து ஒரு பக்தி இயக்க பெண்மணி. அதனால சிவாஜிக்கு வந்து சிறுவயதில் இருக்கும்போது வந்து இதிகாச கதைகளான மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை சொல்லி வளர்த்திருப்பாங்க. சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னு கேட்ட தாதாஜி கொண்டதேவ். இவருடைய ஆரம்ப காலத்துல வந்து மாவலி பகுதியில மக்களின் தலைவராக இவர் வந்து வலம் வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 18வது வயதுல 1645 ராணுவத்துல சேர்ந்திருப்பார். இந்த 1645 பூனா அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டை மற்றும் 1646 தோர்னா கோட்டை, அப்புறம் ரெய்கார் கோட்டை போன்ற நிறைய கோட்டை வந்து கைப்பற்றியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய பாதுகாவலரான தாதாஜி கொண்டதேவ் வந்து 1649 இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய முகலாயருடைய கோட்டையான புரந்தர் கோட்டையை இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதை தொடர்ந்து 1656 சந்திரராவ் மோர் அப்படின்றவன்ட்டு வந்து ஜாவலி பகுதியை வந்து இவர் கைப்பற்றியிருப்பாரு. அதுல இருந்து மேற்கு பகுதியில 2 கிலோமீட்டர் தொலைவுல பிரதாபர் கோட்டையை இவர் கட்டியிருப்பாரு. இதே மாதிரி இவருடைய வளர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கும். நிறைய கோட்டைகளை வந்து கைப்பற்றி கொண்டே இருப்பாரு. இதனால முகலாயருடைய சுல்தான்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்சல் கானை வந்து அவரை வந்து பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. அப்சல் கான் என்ன சொல்லிட்டு வந்திருப்பாரு அப்படின்னா, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியில் கட்டி இழுத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1659 அப்சல் கானை வந்து புலி நகம் கொண்டு சிவாஜி வந்து கொலை செஞ்சிருவாரு. மறுபடியும் வந்து அவுரங்கசீப்புக்கு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த ஒரு கூட்ட சொல்லியிருப்பாரு, மலை எலி, தக்கான புற்றுநோய் அப்படி வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டானா நம்ம அவுரங்கசீப். ஆயிரத்தி 1660 வந்து தக்கான ஆளுநராக அவுரங்கசீப்புடைய மாமனாரான சேஷ்டகான நியமனம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா 1663 நம்முடைய சிவாஜி பிடிக்க அவர் அங்க இருந்து தக்கான நோக்கி வந்திருப்பாரு. அந்த டைம்ல வந்து இவருடைய படை வீரர்கள்